அண்ணாமலையின் அரசியல் பிற்போக்குத்தனமானது என திமுகவினர் கூறி வரக்கூடிய சூழலில் செருப்பு அணியாமல் போராட்டம் என்பது ஆன்மீக அரசியல் எனவும் அண்ணாமலை விளக்கம் அளித்திருக்கிறார். தொடர்ந்து அவர் தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்ட சூழலில் தற்போது திமுகவிலிருந்து இது தொடர்பாக பேசுவதற்காக திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு தன்னைத்தானே சாட்டையால அடிச்சுக்கிட்டாரு அண்ணாமலை. அவருடைய இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இந்த நிகழ்ச்சிக்காக அவர் நடத்தல. அவர் இப்போது பதவி இல்லாமல் இருக்கிறார். பிஜேபியில் பதவி பெற வேண்டுமானால், உங்களுக்கு உயர்வு பெற வேண்டுமானால் இப்படி ஒரு நேர்த்திக்கடனை செய்ய வேண்டும் என்று யாரோ ஒரு சாமியார் சொல்லியிருக்கிறார். அதை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக அரங்கேற்றிருக்கிறார். தவிர எந்த அரசியல்வாதி இதுவரையில் எனக்கு தெரியும், ஆனால் 62 வருஷம் அரசியல் இருக்கிறேன், எந்த அரசியல் தலைவரும் எந்த அரசியல்வாதியும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி செய்தது கிடையாது. இவர் செய்கிறார் என்றால் நேர்த்திக்கடனை செய்து கொள்வதற்காக செய்திருக்கிறாரே தவிர, அது மட்டுமல்ல, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நிர்வாகம் யாருடைய கையில் இருக்கிறது, அது நியமிக்கப்படுகிற வைஸ் சான்சலர் யார் என்பதை எல்லாம் அவர் தெளிவாக புரிந்து கொண்டு பதில் சொல்ல வேண்டும். இப்போ திமுக ஆட்சியில பெண்களுக்கான ஒரு பாதுகாப்புங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கும் சீராக இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வச்சிட்டு இருக்கே சார். இப்போ திமுக அரசு தரப்புல இருந்து அல்லது உங்க தரப்புல இருந்து இதற்கு என்ன விளக்கம் தர போறீங்க? அதாவது பொள்ளாச்சியில் நடைபெற்ற பாலியல் சம்பவத்தை போல நடக்கவில்லை. தமிழ்நாடு அரசு மிகவும் காவல்துறை, அதுவும் சென்னை மாநகரத்துடைய கமிஷனராக இருக்கக்கூடிய அருண் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு சிறப்பாக சட்டம் ஒழுங்கு இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த சம்பவம் கூட துரதிருஷ்டவசமானது. உடனடியாக யாரும் கோரிக்கை வைப்பதற்கு காவல்துறையை கைது செய்திருக்கிறது. வழக்கு இப்படித்தான் ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்தோடு பெருசாக்கினார்கள். பிறகு எல்லாம் ஆட்சி விசாரணை எல்லாம் முடிந்த பிறகு உண்மை வெளிவந்தது. ஆகவே இதை பற்றி அவசரப்பட்டு யாரும் பேசி விமர்சனம் செய்வது சரியல்ல. காவல்துறை முறையான நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த அரசு பெண்களுக்காக பல திட்டங்களை செய்கிற அரசு, பெண்களுடைய நலனில் அக்கறை உள்ள அரசு, பெண்களுக்கான அரசு என்பதை யாரும் மறுக்க முடியாது. இது போன்ற ஒரு சம்பவங்கள் இதற்கு ஒரு கரும்புள்ளி ஏற்படுத்துவது போல சில நயவஞ்சகர்கள், சில கரும்புள்ளிகள் செய்கிறார்கள். இதெல்லாம் முறியடித்து காட்டுகிற சக்தி எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி திரு RS பாரதி.